அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நித்தி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் மீட் வந்து நடந்திருக்கு. நிர்வாக குழுவோட ஒரு கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஆ நம்ம மாநில முதலமைச்சர் உட்பட பல மாநிலங்களோட முதலமைச்சர்கள் வந்து இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா? நித்தி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாரி யூனியன் டெரிட்டரிஸோட லெப்டினன்ட் கவர்னர்ஸுமே இதுல வந்து இருப்பாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு சிஇஓ, அ வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் இவங்க எல்லாமே இருக்கிறது தான் இந்த நித்தி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் மீட். சரியா? ஸோ அந்த மீட்டுக்கு இந்த வருஷம் என்ன தீம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ஷித் ராஜ்யா ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047 அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமா இருந்துச்சு. ஓகேவா? இந்த மீட்ல என்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து நமக்கு எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன வந்து டாப் நாட்ச்சா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல. அதாவது என்ன ஒரு கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டேட், ஒன் குளோபல் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க். ஓகேங்களா? ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலத்த வந்து உருவாக்கணும். அதுதான். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு குளோபல் டெஸ்டினேஷன வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள பத்தி நம்ப பிரதமர் வந்து பேசியிருப்பார். நம்ம முதலமைச்சர் இதுல என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் அவர்கள் என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு நிதி பகிர்வ பத்தி பேசியிருப்பார். 15வது நிதி ஆணையம் 15த் ஃபினான்ஸ் கமிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 41% டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 41% இருந்தாலுமே, ஆக்சுவல் ரியலைசேஷன் எவ்வளவா இருக்கு? ஆக்சுவலா வரது எவ்வளோன்னா 33.16% தான் வருது அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் சொன்ன ஒரு விஷயம். சரிங்களா? இந்த 33.16% அப்படிங்கிறது பத்தல அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஓகேவா? 41% பத்தல. ஆனா ஆக்சுவலா வரது 33% தான். ஸோ மாநிலங்களுக்கு வரி பகிர்வு அப்படிங்கிறத 50% உயர்த்தி குடுக்கணும். டாக்ஸ் டெவல்யூஷன் டூ சென்டர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத 50% இன்கிரீஸ் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கார். இதே ஒரு கோரிக்கைய தான் நம்ம 16த் ஃபினான்ஸ் கமிஷன் மீட்டிங்லயும் நம்ம சொல்லியிருக்கோம். இதே ஒரு கோரிக்கைய குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுமே வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப வெல் டெவலப்டு ஸ்டேட்ஸ் எல்லாருமே என்ன கேட்கறாங்க? அதிகமான நிதிய கேட்கறாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டெவலப்மென்டல் ஆக்டிவிட்டீஸ் ஒண்ணு. ஓகேங்களா? அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஐ மீன் ஒரு ஃபேக்டரா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள மாநில அரசாங்கங்கள் குறிப்பா டெவலப்டு ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 60:40 அப்படிங்கிற ரேஷியோல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 60% மத்திய அரசாங்கம் குடுத்தாலும், இந்த 40% வந்து மாநில அரசாங்கம் அவங்களோட ரெவென்யூல இருந்து தான் பண்ணியாகணும். இப்ப மத்திய அரசாங்கம் அதிகமான திட்டங்கள போட்டு 60:40ன்னு குடுக்குறப்ப, மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு இந்த பினான்சியல் கிரன்ச் அப்படிங்கிறது ஏற்படுது. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுது. அப்ப இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் என்ன சொல்றாங்க? 41% இருக்கிறத 50% உயர்த்தி குடுங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ட வந்து எடுக்குறாங்க. வேற என்னலாம் பேசியிருக்காரு நம்ம முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ங்கிறத பார்த்தோம். அந்த வகையில இந்தியாவிலே மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். அப்ப அர்பனைசேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டா இருக்கிறப்ப, அதுக்கு உண்டான சேலஞ்சஸ் அப்படிங்கிறதுமே அதிகமா தான் இருக்கும். அந்த சேலஞ்சஸ்லாம் மீட் பண்றதுக்கு நெறைய நிதி தேவைப்படுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதிய திட்டங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நமக்கு அம்ருத் 2.0 அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. அம்ருத் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2015ல அது இருக்கும். அம்ருத் 2.0 அப்படிங்கிறது 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த திட்டம் முடிவடையக்கூடிய தருவாயில இருக்கு. அப்ப இதே மாதிரியான, இல்ல இதோட மேம்பட்ட ஒரு திட்டம் வந்து அர்பன் சிட்டீஸ்க்காக தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாரி மத்திய அரசாங்கம் அளவுல பார்த்தீங்கன்னா, கிளீன் கங்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இல்ல நதிநீர் கங்கை நதிய வந்து சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறது. இதே மாரியான திட்டங்கள தமிழகத்துல இருக்கக்கூடிய நதிகளுக்கும் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு காவேரி, தாமிரபரணி போன்ற நதிகளுக்குமே இந்த மாதிரியான ஒரு திட்டத்த கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சிருப்பார். வேற என்ன முக்கியமான விஷயங்கள பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா, நமக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூ வராம இருக்கு. எவ்வளவு வராம இருக்கு? 2152 கோடி எதுக்காகன்னா, எஜுகேஷன் செக்டார்ல. அதாவது நம்ப இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற அந்த திட்டம், இதுல எல்லாம் தமிழக அரசாங்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க. இதனால மத்திய அரசாங்கம் வந்து அந்த வரிய வந்து ஐ மீன் அந்த ஒரு வருவாய வந்து இன்னும் குடுக்காம தான் அந்த ஒரு அமௌண்ட்ட இன்னும் குடுக்காம தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு 2152 குரோர்ஸ வந்து தமிழக அரசாங்கத்துக்கு தராம தான் வச்சிருக்காங்க.
ஸோ ஒவ்வொரு டைமுமே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரிகள வந்து நம்ம வந்து போராடி வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இல்ல வழக்குகள போட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்க்கு வந்து கரெக்ட்டான விஷயமா இருக்காது. அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அவரு பதிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த மாரி முக்கியமான விஷயங்கள் நெறைய சொல்லியிருக்காரு. நம்மளுடைய முதலமைச்சர். ஆ அதே மாரி நெறைய டெவலப்மென்டல் பிளான்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர்டிஎஸ் ஓட கண்ட்ரோல வந்து சென்னை மெட்ரோ ரயிலுக்கு குடுக்கறது. அந்த மாரி ஒரு சில விஷயங்கள பத்தி சொல்லியிருப்பாரு. எய்ம்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு எய்ம்ஸ் ஒரு பல்கலைக்கழகம். அந்த எய்ம்ஸ் அப்படிங்கிற அந்த காலேஜ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ எஸ்சி கன்வெர்ட்ஸ் டூ கிறிஸ்டியானிட்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாரு. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள பத்தியும் நம்ம முதலமைச்சர் வந்து பேசியிருக்காரு. அதுதான் நம்ம முதல் செய்தியா பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல சிக்கிள் செல் டிசீஸஸ்க்காக ஒரு ஸ்டிக்மா மெஷரிங் ஸ்கேல் அப்படிங்கிறத நம்ப இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டிக்மா ஸ்கேல் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்மா ஸ்கேல் அப்படின்னா, சோசியல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் மெஷர் பண்ற மாரி. லைக் வந்து ஒரு சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கக்கூடிய பெர்சன் என்ன மாதிரியான பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்றாரு? என்ன மாதிரியான ஸ்டிக்மாவ ஃபேஸ் பண்றாரு? அப்படிங்கிறத அளவிடக்கூடிய ஒரு ஸ்கேல் தான் இது. சரிங்களா? ஸோ வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா 4த் கண்ட்ரியா இருக்காங்க. இந்தியாவுல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன டேட்டாவ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்டர்நேஷனல் பேஜ்ல கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதோட அவார்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஃப்ரான்ஸ்ல தான் நடக்கும். ஏன்னா, இந்த கான்ஸ் அப்படிங்கிற சிட்டி ஃப்ரான்ஸ்ல தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல டாப் ஹானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம் டி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸோ இது யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, ஈரானியன் ஃபிலிம் மேக்கர் யாருன்னா, ஜாவர் பனாஹி அப்படிங்கிற இவருக்கு ஆ இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற படத்துக்காக குடுத்துருக்காங்க. சரியா? அதே மாரி 2வது பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ப்ரீ விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராண்ட் ப்ரீ விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வேவ சேர்ந்த ஜோவாச்சிம் ட்ரியர் அப்படிங்கிற இவருக்கு. என்ன படத்துக்காக அப்படின்னா, சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற இந்த படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன நியூஸ். அடுத்ததா முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நம்ப பார்த்திருந்தோம். ஆர்பிஐ வந்து அவங்களோட சர்ப்ளஸ கவர்ன்மென்ட் கிட்ட வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ குடுத்துருக்காங்க? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 2.69 லேக் குரோர் வந்து குடுத்துருக்காங்க. சரியா? இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குடுத்துருப்பாங்க அப்படின்னா, 2.11 லேக் குரோர் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதிலிருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப ஆர்பிஐ கிட்ட இவ்ளோ சர்ப்ளஸ் காசு இருக்கா? அவங்களுக்கு எங்கிருந்து இவ்ளோ சர்ப்ளஸ் வந்து இருக்கு? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பொதுவா ஆர்பிஐக்கு எங்கிருந்து இவ்ளோ சர்ப்ளஸ் வருது அப்படின்னு பார்க்குறோம் நம்ப. அதுக்கு முன்னாடி ஆர்பிஐயோட பொதுவான ஃபங்ஷன்ஸ் என்னலாம் இருக்கு? இன்ஃப்ளேஷன் மேனேஜ் பண்றது, கரன்சிய இஷ்யூ பண்றது, அதே மாரி பேங்கிங் செக்டார வந்து ரெகுலேட் பண்றது, அதே மாரி கடைசியா பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஃபங்ஷனா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். ஆ கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இல்லையா? ஸோ இதெல்லாம் ஆர்பிஐயோட கோர் ஃபங்ஷன்ஸா நமக்கு இருக்கு. இன்ஃப்ளேஷன டார்கெட் பண்றது. இன்ஃப்ளேஷன் எப்படி டார்கெட் பண்றாங்க? அத ரெட்யூஸ் பண்றாங்க. இல்ல இன்ஃப்ளேஷன கண்ட்ரோல்ல எப்படி வச்சுக்கிறாங்க? நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மூலியமா. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது மூலியமா நமக்கு இன்ஃப்ளேஷன டார்கெட் அந்த ஒரு விஷயத்த கரெக்ட்டா மேனேஜ் பண்ண முடியும். கரன்சி இஷ்யூ பண்றாங்க. செக்ஷன் 22 ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட்க்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரன்சிய இஷ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு வந்து இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லெண்டர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ரெசார்ட் லெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரசாங்கத்துக்கு, ஒரு மாநில அரசாங்கத்துக்கோ, இல்ல கமர்ஷியல் பேங்க்குக்கோ பார்த்தீங்கன்னா, கடைசியில யார்கிட்ட போய் நிப்பாங்க காசுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கிட்ட தான் நிப்பாங்க. ஸோ இந்த மாரியான ஃபங்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாரியான ஃபங்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ரெவென்யூவ ஜெனரேட் பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு கரன்சிய வந்து இஷ்யூ பண்றாங்க. சரியா? கரன்சி இஷ்யூ பண்றப்ப, கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கரன்சிய காசு குடுத்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 500 நோட்டு கரன்சிய பிரிண்ட் பண்ணி ஆர்பிஐ வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறப்ப, கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நோட்டோட இந்த நோட்டுக்கு ரூ. 500 நோட்டுக்கு ரூ. 500 காசு குடுத்து அந்த கரன்சிய வாங்கி வச்சுப்பாங்க. ஓகேவா? அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. பை தீஸ் நோட்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் பேங்க் அட் த ஃபுல் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஆர்பிஐ என்ன பண்றாங்க, ரூ. 500 நோட்ட பிரிண்ட் பண்ணி, அத கமர்ஷியல் பேங்க்குக்கு ரூ. 500க்கு விக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த பிரிண்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கும்.
ஆனா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரூ. 500 நோட்ட பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ரூ. 100 செலவாகுது அப்படின்னா, அத கமர்ஷியல் பேங்க்க்கு எவ்வளோக்கு குடுக்குறாங்க? அந்த ரூ. 500 நோட்ட ரூ. 500க்கு குடுத்துறாங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரூ. 400 ரெவென்யூ வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ரெவென்யூவ என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, செயினியரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் மூலியமா ஆர்பிஐக்கு நெறைய ஃபண்ட் ரெவென்யூ அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகுது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் சரி, மாநில அரசாங்கங்களுக்கும் சரி கடன்கள வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த கடன்கள் அ மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம், கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாருக்குமே கடன்கள குடுக்கக்கூடிய இடத்துல தான் ஆர்பிஐ வந்து இருக்காங்க. ஸோ அந்த கடன்கள் குடுக்குறதப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவா இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ மத்த நாடுகள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பாண்ட் அந்த மாரியான விஷயங்கள்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த வருஷம் ஆர்பிஐக்கு இவ்ளோ ரெவென்யூ வந்ததுக்கு முக்கியமான காரணம், இந்த வெளிநாடுகள்ல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட ஆ ஒரு ஃப்ளக்சுவேஷன் இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஆர்பிஐக்கு இவ்ளோ ஜென ரெவென்யூ வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, சீனியரேஜ் அப்படிங்கிற விஷயம், அதர் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பாண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ, அ கவர்ன்மென்ட்டுக்கும், கமர்ஷியல் பேங்க்குக்கும் கொடுக்கக்கூடிய கடன்கள்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெவென்யூ. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால ஆர்பிஐக்கு நெறைய ரெவென்யூ அப்படிங்கிறது வருது. ஸோ ஆர்பிஐ அவங்களோட ரெவென்யூவ வச்சு என்ன பண்றாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்களோட டெப்ட் எல்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு குறிப்பிட்ட தொகைய வந்து பஃபர் ஃபண்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த பஃபர் ஃபண்ட் பேரு தான் கன்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஆர்பிஐக்கு வரக்கூடிய ரெவென்யூவ அவங்களோட எக்ஸ்பென்சஸ், டெப்ட் அதெல்லாம் போக மீதி கொஞ்சத்த வந்து இந்த சிஆர்பி கன்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர்ல வந்து கொஞ்சத்த வச்சுருவாங்க. மீதி இருக்கக்கூடிய காச கவர்ன்மெண்ட் கிட்ட குடுப்பாங்க. சரிங்களா? அப்படி மீதி இருக்கக்கூடிய காசு தான் இப்போ 2.69 லாக் crore வந்து நிக்குது. சரிங்களா? அப்ப அ ஆர்பிஐ கவர்ன்மெண்ட் கிட்டயே 2.69 லட்சம் கோடி குடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப ஆர்பிஐக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இமேஜின் சரிங்களா? இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து அவங்களோட சர்ப்ளஸ கவர்ன்மெண்ட் குடுக்குறதுல நெறைய பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும். அந்த பிரச்சனைலாம் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்பிய என்ன ரேட்ல ஆர்பிஐ மெயின்டெயின் பண்றாங்க. எவ்வளோ இப்ப சிஆர்பிஐ வந்து கம்மியா மெயின்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம கவர்ன்மென்ட்க்கு வந்து ஆர்பிஐனால இன்னும் நெறைய காசு குடுக்க முடியும். இப்போ ரூ. 2,00,000 அப்படிங்கிறது 3,00,000 கோடி கூட குடுத்திருக்க முடியும். அப்ப இந்த சிஆர்பிஐ எப்படி மெயின்டெயின் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அ பிரச்சனையே. ஸோ இந்த சிஆர்பிஐ மெயின்டனன்ஸ் பத்தி ஆர்பிஐ வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018ல பிமால் ஜலான் கமிட்டி அப்படிங்கிறவர போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி சிஆர்பின்னா ஒண்ணும் கிடையாது. சிஆர்பி அப்படின்னாலே நமக்கு ஆர்பிஐ ஒரு கன்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர் அப்படிங்கிறப்ப ஒரு பினான்சியல் கிரைசிஸ் இருக்கிற டைம்ல நம்ப செலவு பண்றதுக்கு தேவையான அந்த அமௌண்ட் தான் கன்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கன்டின்ஜென்சி அப்படின்னாலே எமர்ஜென்சி அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இந்த சிஆர்பிஐ என்ன ரேட்ல மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் இந்த பிமால் ஜலான் கமிட்டி. பிமால் ஜலான் கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. பொருளாதார மூலதன கட்டமைப்பு அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. இந்த எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம்வொர்க் தான் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, ஆர்பிஐயோட சிஆர்பி இந்த பெர்சன்டேஜ்ல மெயின்டெயின் பண்ணா போதும். அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல அதாவது அவங்களோட ரெவென்யூல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்த சிஆர்பில மெயின்டெயின் பண்ணிட்டு, அது போக மீதி இருக்கக்கூடிய காச எங்க குடுத்துறலாம்? நம்ப கவர்ன்மென்ட் கிட்ட குடுத்துறலாம். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கிட்ட குடுத்துறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி சிஆர்பி அப்படிங்கிறது 5.5%லேருந்து 6.5% இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன ஆர்பிஐ 2019ல அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்பி அப்படிங்கிறது ஒரு 5.5லேருந்து 6.5க்கு மெயின்டெயின் பண்ணிட்டு, இத ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறதும் சமீபத்தில முடிஞ்சு, இப்ப கரண்ட்டா சிஆர்பி அப்படிங்கிறது என்ன ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.5%லேருந்து 7.5% இருக்கு. ஓகேங்களா. 4 பாயிண்ட் அவரு என்ன சொல்லியிருப்பாரு 5.5லிருந்து 6.5 வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா கரண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4.5%லேருந்து 7.5% வரைக்கும். ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ அவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. அந்த ரெவென்யூவ இந்த ரேட்ல வந்து அவங்களோட ரிஸ்க் பஃபர்ல வச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய காசு தான் யாருக்கு குடுத்துருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அததான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஓகேவா? ஆர்பிஐக்கு எங்கிருந்து காசு வருது? அந்த காசு என்ன பண்றாங்க? ஸோ அவங்களோட செலவுகள்லாம் போக மீதிய வந்து அரசாங்கத்துக்கிட்ட குடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.